இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. வாங்க காட்டுறேன். இத பாத்தீங்கன்னா ஒரு ஆமைய மீன் துரத்துற மாதிரி ஒரு சிற்பம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மூவேந்தர்களும் வழிபட்ட வணங்கினா ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமை வந்து சொல்லுவோம். காரணம் ஏன்னா உலகம் முழுக்க வந்து தமிழர்கள் இந்த ஆமைகள் தான் வந்து கடலுக்குள்ள இருக்கிற நீரோட்டத்தை பயன்படுத்தி பயணிச்சு போகும்பொழுது அதை பின்தொடர்ந்துதான் வந்து சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் எல்லாருமே பயணிச்சுதான் சொல்லப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல நாடுகளுக்கு பயணிச்ச ஒரு வாழ்வியல் முறையுடைய சிற்பம் தான் என்னன்னா ஆமை வழிகாட்ட மீன் சின்னம் கொண்ட பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்தொடர்ந்து பயணிச்சு போறதுடைய சிற்பம் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடங்கள்லயுமே வந்து ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா வழிபடுற ஒரு முறையா இருந்துகிட்டு இருக்கு. பல கோவில்கள்ல தமிழ்நாடுகள்ல வணங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சேரர்கள், சோழர்கள் இது எல்லாருக்கும் முன்னோடியான பாண்டியர்கள் வந்து ஆமையை பயன்படுத்தி கடல்ல பயணிச்சதுக்கான ஒரு புடை சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில இந்த திருவண்டார் கோயில்ல தான் இருக்கு.